வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இயக்க வகைகளும் அவற்றை கையாளுதலும் என்ற பாடத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது தரம் 12 தேர்ச்சி 5 பொறிகளில் அடங்கியுள்ள இயக்க வகைகளை கையாளும் நுட்ப முறைகளை நுணுக்கி ஆராய்வ என்ற தேர்ச்சி 5 தேர்ச்சி மட்டம் 5.1 இயக்க வகையொன்றை பிறிதொரு இயக்க வகைக்கு மாற்றும் பொறிமுறையை விசாரித்தறிவ என்ற விஷயத்தை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முதல் இயக்க வகைகள், அது இயக்கங்கள் என்னென்ன வகையாக பிரிக்கணும் என்று, அதிலையும் அந்த இயக்க வகையை அடிப்படையாக 4 வகையாக பிரிக்கணும். அதில் நாங்கள் முதலாவது பார்க்க போகிற விஷயம் நிகர்மாற்றி இயக்கம் என்று சொல்கிறது. நிகர்மாற்று இயக்கம் என்னன்னு சொன்னா, ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில் நேர்கோட்டில் இயங்கும் இயக்கம் நிகர்மாற்று இயக்கம் என்று சொல்லுவோம். அதாவது 2 புள்ளி இருக்கணும், முன்னுக்கு ஒரு புள்ளி, இறுதியில் ஒரு புள்ளி. அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையில ஒரு நேர்கோட்டில் ஒரு இயக்கம் இருக்குமாக இருந்தால் அதை நிகர்மாற்று இயக்கம் அல்லது நேர்மாறு இயக்கம் என்று சொல்லலாம். இதுக்கான உதாரணம் என்னன்னு சொன்னா, முசலம். அதாவது பாருங்க, முசலமானது மேலும் கீழுமாக அசைய போது அது ஆக மேலே போகக்கூடிய தூரத்தை நாங்கள் டாப் டெட் சென்டர் என்று சொல்லுவோம், டிடிசி என்று சொல்லுவோம். ஆக கீழே போகிறது பிடிசி என்று சொல்லுவோம். ஆகவே டிடிசி பிடிசி என்ற 2 புள்ளிகளுக்கும் இடையில முசலும் மேலும் கீழுமாக இயங்குது. ஆகவே அந்த இயக்கம் நிகர்மாற்று இயக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். 2வது இயக்கம் என்று சொல்லிக்குள்ள சுழல் இயக்கம். சுழல் இயக்கம் என்று சொன்னா, ஏதாவது ஒரு அச்சு பற்றி வட்டமாக சுழலும் இயக்கம் சுழல் இயக்கம் என்று சொல்லுவின. இந்த சுழல் இயக்கத்துக்கு நாங்கள் இலகுவாக ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்லுவாங்கண்டா, ஒரு சில்லு, அதாவது சைக்கிள் ஒன்று ஓடைக்குள்ள அந்த சில்லின் அச்சு பற்றி சில்லு என்ன செய்து ஒரு வட்டமாக சுத்துது. அது உங்களுக்கு இலகுவாக புரியக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்கு. 3வது இயக்கம் என்று சொல்றது நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் என்று சொல்றது ஒரு நேர்கோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற பொருளின் அசைவு நேர்கோட்டு இயக்கம் என்று சொல்லுவோம். உதாரணமாக இந்த படத்தில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு ட்ரெயின் ஒன்று நேர்கோட்டில் போகிறது, அது ஒரு நேர்கோட்டு இயக்கம். இல்லாட்டி ஒரு 100 மீட்டர் ஓடக்கூடிய ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது நேர்கோட்டில் இயங்குவதாக இருக்கும், அது நேர்கோட்டு இயக்கம். நாங்கள் அடுத்த இயக்கத்தை பற்றி பார்க்க போறோம். இறுதியானது அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் என்ன செய்ய போதுன்னு சொன்னா, ஒரு புள்ளியை மையமாக வச்சுக்கொண்டு 2 பக்கமும் அசைகிற அசைவு அலைவு இயக்கம் என்று சொல்லுவின. ஆகவே அலைவு இயக்கத்துக்கும் நிகர்மாற்று இயக்கத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். நிகர்மாற்று இயக்கம் 2 புள்ளிகளுக்கு இடையில இயங்குறார் நேர்கோட்டில். அலைவு இயக்கம் என்றது ஒரு புள்ளியை மையமாக கொண்டு 2 பக்கமும் ஆடுது. அதுக்கு நீங்க தரப்பட்ட ஒரு இலகுவான ஒரு உதாரணம் ஊசல். அதாவது ஊசல் மணிக்கூடு, அந்த ஊசல் ஆடுறது. இல்லாட்டி நீங்கள் சின்ன விளையாடிக்குள்ள ஊஞ்சல் விளையாடி இருப்பீங்களா, அந்த ஊஞ்சலும் என்ன செய்யுது, ஒரு மையத்தை வச்சுக்கொண்டு 2 பக்கமும் ஆடுது. இது அலைவு இயக்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். அடுத்து நாங்கள் பார்க்க போறோம், ஒரு இயக்கத்தை வேறு இயக்கமாகவோ அல்லது இயக்கத்தின் திசையை அல்லது இயக்கத்தின் வேகத்தை அல்லது இயக்கத்தின் ஒரு முறுக்கு திறனை போன்ற பரிமாணங்களை மாற்றலாம் என்ற விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். அதாவது ஒரு இயக்கம், ஏதோ ஒரு நேர்கோட்டு இயக்கம் அல்லது ஒரு சுழல் இயக்கம் ஒன்று இருந்தா, அந்த சுழல் இயக்கத்தின் வேகத்தையோ அல்லது அதன் முறுக்கத்தையோ அல்லது அதன் இயக்கத்தை இன்னொரு இயக்கமாக மாற்றலாம். அப்படி மாற்றுறபடியால தான், அதை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால தான் நாங்கள் எங்களுடைய இந்த நவீன காலத்தில் பல இயந்திரங்களை கண்டுபிடிச்சு எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நாங்கள் இலகுவாக்கி இருக்கிறோம்.
ஆகவே அதுக்கான உதாரணம் என்று சொன்னால் ஒரு உட்தகன என்ஜின், அதாவது சாதாரண வாகனங்கள் இருக்கிற ஒரு என்ஜின். ஒரு என்ஜின் எடுத்தால் அங்கே பல வகையான இயக்க மாற்றங்கள் நடக்குது. உதாரணமாக ஒரு நிகர்மாற்றி இயக்கம் சுழல் இயக்கமாக மாற்றப்படுது, அல்லது ஒரு சுழல் இயக்கம் நிகர்மாறு இயக்கமாக மாற்றப்படுது. அங்கே பெறப்படுற ஒரு சுழல் இயக்கத்தை இந்த வேகத்தையோ அல்லது முறுக்கத்தையோ நாங்கள் வேறு வேறு நுட்பங்களை பாவிச்சு நாங்கள் மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வாறு எல்லா அந்த பரிமாணங்களை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கின்றதால தான் நாங்கள் அந்த என்ஜினில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சக்தியை, அதாவது அந்த என்ஜினில் வெப்ப சக்தி தான் நாங்கள் இயக்க சக்தியாக மாற்றப்படுது. அப்படி ஒரு வரப்படுற இயக்க சக்தியை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட வாகனத்தை தேவையான திசையில் தேவையான வேகத்தில் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே ஒரு நுட்பங்களை பாவிக்கணும். அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதை விட உதாரணங்கள் உருவாக்க பொறி, காட்சி அடிக்கும் பொறி, நாங்கள் எப்படி ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒரு உபகரணத்தை பற்றி பார்ப்போமா இருந்தால் அங்கே பல வகையான இயக்கங்கள் மாற்றப்படும். என் உதாரணத்துக்கு ஒரு தையல் மிஷின் எடுத்தால் கூட நாங்கள் தையல் மிஷினில் காலால் மிதிக்கிறோம். அதாவது அந்த தையல் மிஷினில் காலால் மிதிக்கிறது ஒரு மையத்தை பெற்று 2 பக்கம் அசைகிறார். ஆகவே அங்கே அளவு இயக்கம். அப்படி அவர் 2 பக்கம் மாறுறதாலும் அந்த பெரிய சில்லி சுத்துது, அது சுழல் இயக்கம். அந்த சுழல் இயக்கம் உள்ளுக்க போய் கணக்க இயக்கங்களாக மாற்றி அதன் வேகங்கள் மாறி இறுதியாக ஊசி மேலேயும் கீழையும் போய் வருது. ஆகவே அங்கே ஒரு நிகர்மாற்றி இயக்கம். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், இது ஒரு இயக்கத்தை கொடுத்து வெவ்வேறு இயக்கமாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இயக்கத்தின் வேகங்கள் முறுக்கங்கள் அதன் வலுவை மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வாறு நுட்பங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு இயக்கத்தையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அடிப்படையாக 4 இயக்கம்: சுழல் இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அளவி இயக்கம், நிகர்மாற்றி இயக்கம் என்று பார்த்துனாங்க. அவ்வாறான இயக்கங்களை எவ்வாறு இன்னொரு இயக்கமாக மாற்றினோம், என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோம்ன்றதை நாங்கள் இங்கே பார்ப்போம். இங்கே தரப்பட்ட முதலாவது உதாரணம், ஒரு சுழல் இயக்கத்தை நிகர்மாற்றி இயக்கமாக மாற்ற போகிறோம். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ சுழல் இயக்கம் தெரியும். ஒரு அச்சு பெட்டி சுற்றினா சுழல் இயக்கம், 2 புள்ளிகளுக்கு இடையில் ஒரு நேர்கோட்டில் இயங்கினா நிகர்மாற்றி இயக்கம் என்று சொல்லப்படும். இங்கே தரப்பட்டது ஒரு வாகன என்ஜினில் முசலத்துக்கு இருக்கிற வேல்வுகளை திறந்து மூடுற நுட்பம் தான் தந்திருக்கிறேன். ஒரு முசலத்திலிருந்து முசலத்துக்கு தேவையான வேல்வு 2 திறந்து மூடுற நுட்பத்தை தந்திருக்கிறேன். எங்களுக்கு வேல்வு திறந்து மூடணும். இந்த இயக்கத்தில் கீழே மேலேயுமா திறந்து மூடுது. ஆகவே வேல்விலுக்கு ஒரு நிகர்மாற்றி இயக்கம் கொடுக்கணும். ஆனால் அதை திறந்து மூடுறதுக்காக அங்கே பயன்படுத்தப்படுற சீப்புத்தண்டு அவர் ஒரு சுழல் இயக்கமாக இருப்பார். சீப்புத்தண்டு ஒரு சுழல் இயக்கமாக இருப்பார். அந்த சீப்புத்தண்டின் மூலம்தான் நாங்கள் வேல்வுக்கு என்ன செய்கிறோம், ஒரு நிகர்மாற்றி இயக்கத்தை கொடுக்குறோம். ஆகவே சுழல் இயக்கத்தை நிகர்மாற்று இயக்கமாக மாற்றுறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் என்றா சீப்புத்தண்டு பொறிமுறை என்று நாங்கள் சொல்லலாம். சீப்புத்தண்டு பொறிமுறை என்று சொல்லலாம். நாங்கள் இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். 2வது நிகர்மாற்றி இயக்கத்தை சுழல் இயக்கமாக எப்படி மாற்றுறது. முதல் நாங்கள் சுழல் இயக்கத்தை எப்படி நிகர்மாற்றி இயக்கமாக பார்த்தனாங்க. இப்போ நிகர்மாற்றி இயக்கத்தை எப்படி சுழல் இயக்கமாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த 2 செயல்முறையுமே ஒரு என்ஜினில் இருக்குது, ஒரு வாகனத்தின் என்ஜினில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா முதலாவது உதாரணம், முசலம் டிடிசியிலிருந்து பிடிசி, அதாவது மேலும் கீழுமாக 2 புள்ளிகளுக்கு இடையில் இயங்குகிறார். ஆகவே அவர் ஒரு நிகர்மாற்றி இயக்கம். அந்த நிகர்மாற்றி இயக்கத்தை எப்படி சுழல் இயக்கமாக மாற்றுறதுக்கு தான் இங்கே ஒரு சுழற்சி தண்டு பொறிமுறை, அதாவது ஒரு முசலத்துடன் எப்படி ஒரு சுழற்சி தண்டு இணைக்கப்பட்டு முசலம் ஒரு நிகர்மாற்றி இயக்கமாக இயங்கிக்குள்ள சுழற்சி தண்டு எவ்வாறு சுழல்கின்றது என்றதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இது இன்னும் ஒரு உதாரணமாக இருக்கு. நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சுழல் இயக்கம் நேர்கோட்டு இயக்கமாக எப்படி போகுது. சுழல் இயக்கம் ஒரு நேர்கோட்டு இயக்கமாக எப்படி போகுதுன்னு சொன்னால் ஒரு திருகாணி பொறிமுறை என்று சொல்லுவேன். ஆனால் இங்கே நாங்கள் ஒரு நட் அண்ட் போல்ட் தந்திருக்கிறோம். இந்த நாங்கள் போல்ட்டுக்கு ஒரு சுழல் இயக்கத்தை கொடுப்போமா இருந்தால் நட்டு ஒன்று கீழ் நோக்கி போவார், இல்லாட்டி மேல் நோக்கி போவார். ஆகவே அங்கே ஒரு சுழல் இயக்கத்தை கொடுக்க அவர் ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் இயங்குகிறார். இல்லாட்டி ஒரு திருகாணி செலுத்தி என்று சொன்னால் ஒரு ஸ்க்ரூ டிரைவரால் ஒரு ஸ்க்ரூவோட பூட்டுறோம்.
பூட்டேக்க திருகாணி செலுத்திக்கு ஒரு சுழல் இயக்கத்தை கொடுக்குறோம். ஆனால் அந்த ஸ்க்ரூ என்ன செய்யுது, நேர்கோட்டில் கீழே இறங்குது. ஆகவே அங்கே ஒரு சுழல் இயக்கம் நேர்கோட்டு இயக்கமாக இருக்குது. அதை விட சிறந்த உதாரணம் என்று சொல்கிறேன். ஒரு வாகனம் ஓடுது. வாகனம் ஓடுக்க அதன் சில்லு சுழல் இயக்கத்தில் சுத்த போகிறார். சில்லு சுழல் இயக்கத்தில் சுத்த போகிறார். ஆனால் வாகனம் போகிறது நேர்கோட்டில் போகிறார். ஆகவே அங்கே ஒரு சில்லு கொண்டு ஓடுறது வந்து சுழல் இயக்கம் அங்கே நேர்கோட்டு இயக்கமாக மாற்றப்படுது. நாங்கள் இறுதியாக இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். நேர்கோட்டு இயக்கத்தை சுழல் இயக்கமாக எப்படி மாற்றினேன், நேர்கோட்டு இயக்கத்தை எப்படி சுழல் இயக்கமாக மாற்றலாம். ஆனால் இது மிகவும் எல்லாரும் அன்றாடம் பாவிச்ச ஒரு சிறந்த உதாரணம். ஒரு கப்பியில் நாங்கள் நீர் அள்ளுறோம். கப்பியில் நீர் அள்ளுறதுக்கு நாங்கள் கயிறை இழுக்கிறோம். அந்த கயிறு நேர்கோட்டில் இயங்குது. அவர் நேர்கோட்டில் இயங்குறபடியாக கப்பி வந்து சுழல்கிறார். ஆகவே ஒரு கப்பியில் வந்து ஒரு நூலை போட்டு இழுக்க வர இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் சுழல் இயக்கமாக மாற்றப்படுது. ஆகவே நாங்கள் அடிப்படையாக பார்த்த 4 இயக்கங்களையும் வெவ்வேறு இயக்கமாக மாற்றுறதுக்கு வெவ்வேறான தொழில்நுட்பங்களை மாற்றி நாங்கள் அவைகளுடைய வேறொரு இயக்கமாக மாற்ற முடியும் என்றதுக்கு நாங்கள் ஒரு 4 உதாரணம் பார்த்தனாங்க. நீங்கள் அப்படியே அன்றாட வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு இயக்கங்களையும் வெவ்வேறு இயக்கங்களை இன்னொரு இயக்கமாக மாற்றுறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை இருக்கா நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆகவே இதோட இந்த தேர்ச்சி மட்டம் நான் முடிகிறோம். அப்போ அந்த தேர்ச்சி மட்டத்தில் பார்த்த விஷயம் அடிப்படையாக 4 வகையான இயக்கங்களை பார்த்து பிரித்து நாங்கள் அந்த 4 இயக்கங்களை பற்றியும் பார்த்து நாங்கள் 4 இயக்கங்களை தவிர அந்த இயக்கங்களை வேறு வேறையாக மாற்றலாம், ஒரு இயக்கத்தை இன்னொரு இயக்கமாக மாற்றலாம் என்ற விஷயத்தை பார்த்து நாங்கள் அதுக்கான சில உதாரணங்களை அந்த தேர்ச்சி மட்டம் 5.1 பார்த்து நாங்கள். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம் தேர்ச்சி மட்டம் 5.2. தேர்ச்சி மட்டம் 5.2 நாங்கள் பார்க்க போகிற விஷயம் பொறிமுறை வலு ஊடுகடத்தலையும் உத்திகளையும் விசாரித்தருவார். அதாவது இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஒரு பொறிமுறையாக ஒரு வலுவை, அதாவது இந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படுற வலுவை இன்னொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போகிறது, இன்னொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். உதாரணமாக நாங்கள் சைக்கிள் ஓடுறோம் என்று சொன்னால் சைக்கிள் பெடலம் இருக்கிறோம். ஆனால் அந்த பெடலாக்கு கொடுக்குற அந்த சைக்கிள் மிதியை நாங்கள் மிதிக்க அங்கே கொடுக்குற வலுவானது பின்சில்லுக்கு கொண்டு போகிறோம். எப்படி பின்சில்லுக்கு போகுது, அங்கே ஒரு செயின் ஒன்றை பாவிக்கிறேன், சங்கிலி ஒன்றை பாவிக்கிறேன். அதே மாதிரி தான் எந்த ஒரு உபகரணமோ இல்லாட்டி ஒரு பொறியை எடுப்பீங்களாக இருந்தால், அப்படி இயந்திரத்தை எடுப்பீங்களாக இருந்தால் எங்கேயோ உற்பத்தி செய்யப்படுற ஒரு வலுவை இன்னொரு இடத்துக்கு ஊடுகடத்த வேணும். இன்னொரு இடத்துக்கு ஊடுகடத்த போகிறோம். பாபம் அதில் என்னென்ன முறையில் நாங்கள் பெரும்பாலும் இன்னொரு இடத்துல உற்பத்தி செய்யப்படுற வலுவை இன்னொரு இடத்துக்கு ஊடுகடத்துறதுக்கு என்னென்ன முறைகளை பாவிக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். ஒன்று சங்கிலி, செயின் டிரைவ்னு சொல்கிறது, சங்கிலியை பாவிச்சு ஒரு வலுவை ஊடுகடத்துறது. அடுத்தது பட்டி, பெல்ட் டிரைவ்னு சொல்கிறது, பெல்ட்டை பாவிச்சு எப்படி ஊடுகடத்துறது. மற்றது பட் சில்லு அல்லது கியர் வீல்னு சொல்லினா பெல்லாக இருக்குமே சில்லு, அந்த பட்சில்லை பாவிச்சு எப்படி ஊடுகடத்துறது. அல்லது திரவம் வழிச்செலுத்திகை வச்சு எப்படி ஒரு வலுவை ஊடுகடத்துறது, திரவத்தையும் வழியையும் வச்சு ஹைட்ராலிக் அண்ட் பெனுமெட்டிக் என்று சொல்லுவீங்க. 5வது தண்டு அல்லது வடமண்டு சொல்றது. இதில் நான் அந்த திரவம் அல்லது வழிச்செலுத்துகை தண்டு என்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் மிச்சத்தை நான் பார்க்குறேன். இப்போ வழிச்செலுத்துகை திரவ செலுத்துகை என்று நாங்கள் பார்க்கக்குள்ள சில உதாரணங்களை பார்ப்போம். ஒரு டிராக்டர் ஒன்றில் போய் அந்த பெட்டி உயர்ந்து அந்த மண்ணொண்டை அதில் ஏற்றி வந்த மண்ணொண்டை கொட்டுதண்டா அந்த டிராக்டர் பெட்டி மெல்ல மெல்லமாக உயர்றதுக்கு அங்கே பயன்படுத்தப்படுறது திரவம். அங்கே திரவத்தால் தான் அந்த வலுவை ஊடுகடத்தின. அதை தவிர ஒரு பல் வைத்தியரிடம் போய் பல்லில் ஏதாவது ஒரு சிகிச்சை செய்கிறதுக்காக பல்லுகளில் சில துளைகள் எல்லாம் போடுவின. அந்த பல்லுகளை துளையிற அந்த துரைப்பணத்துக்கு அங்கே வலுவை கொடுக்க போயின வழிச்செலுத்திகையால். அதோட ஒரு சிறந்த உதாரணம் ஸ்ப்ரேயால் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஸ்ப்ரே கம்ப்ரஸரை பாவிச்சு பெயிண்ட் அடிக்கிறது. அங்கேயும் என்ன செய்யணும், ஒரு ஒடுக்கப்பட்ட வழியை
அதுக்காக அமுக்கம் கூடவே இருக்கும். அந்த ஒடுக்கப்பட்ட வழியை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்யின. அங்கே ஒரு வழியால் நாங்கள் ஒரு வலுவை பயன்படுத்துகிறோம். இந்த 2 விஷயத்தை பற்றியும் நாங்கள் தரம் பயன்முறையில் மிக விரிவாக படிப்பேன். அடுத்தது தண்டை பற்றி இருக்கு. தண்டுலேருந்து எப்படி ஒரு தண்டினூடாக எப்படி வலுவை ஊடுகடத்துறான்டா, அது நீங்கள் எல்லாரும் கண்ணால் கண்ட ஒன்று தான். பெரிய வகை வாகனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதின் அடிப்பகுதியில் ஒரு தண்டு ஒன்று இப்படி சுற்றி கொண்டிருப்பேன். ப்ராப்ளர் சாஃப்ட் அல்லது ஒட்டி தண்டு சொல்லுவீங்க. அது என்ன செய்து கியர் பெட்டியில் இருக்கிற வலுவை வேற்றுமைப்படுத்தி அல்லது டிஃபரன்ஷியல் வரைக்கும் அந்த வலுவை ஊடுகடத்துறதுக்கு நாங்கள் அங்கே தண்டை பாவிக்கிறோம். அதை விட கேபிள் வடங்களையும் நாங்கள் பாவிக்கிறோம் ஒரு வலுவை ஊடுகடத்துறதுக்கு. அதாவது கிரெயின்லேயே ஒரு பொருள் ஒன்றை உயர்த்துறதுக்கு நாங்கள் வடங்களை பாவிக்கிறோம். நீங்கள் அந்த வடங்களை கவனிச்சிங்களன்னு சொன்னால் அது உலோகத்திலான ஒரு வடம். அந்த வடத்தை கவனிச்சிங்கன்னா சட்டி ஒரு கம்பியானதாக இருக்காது. ஒரு 10க்கு மேற்பட்ட கம்பிகள் ஒன்றாக முறுக்கப்பட்ட நிலையில தான் அந்த வடங்களை பயன்படுத்தின. ஏன் அங்கு ஒரு கம்பியை பயன்படுத்தாது பல சின்ன சின்ன கம்பிகளை ஒன்றாக முறுக்கி பயன்படுத்தினோம் என்றால் அதுக்கு 2 நோக்கம் இருக்கு. ஒன்று, ஒரு கம்பியாக இருந்தால் அந்த கப்பியலுக்குள்ளால் அப்படி வளைச்சு போடுறது கஷ்டமாக இருக்கும். அதாவது நெகிழ்வுத்தன்மை குறைவாக இருக்கும். கண்ண கம்பியை வச்சு முறுக்கி ஒரு வடத்தை அமைக்கக்குள்ள அந்த கம்பி எல்லா பக்கத்துக்கும் இலகுவாக வளைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நெகிழ்வுத்தன்மை கூடவே இருக்கும். அது ஒரு காரணம். அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒற்று கம்பி உள்ள வடமாக இருந்திருந்தால் அந்த வடத்தில் ஏதாவது குறைபாடு இருந்து உடையிற சந்தர்ப்பம் இருந்தால் ஒற்றைய தரத்திலேயே அது உடைஞ்சு கீழே விழுந்துடும். ஆனால் சிறிய சிறிய கம்பியில் பல கம்பிகளை நாங்கள் உண்டாக்கி பாவிக்கக்குள்ள ஒற்றைய தடவையில் அறந்து விழுகிற அந்த விபத்துகளை தவிர்க்கலாம் என்றதுக்காக தான் அந்த வடங்களை அவ்வாறு பாவிக்கணும். இப்போ நாங்கள் திரவம் வழி அதுக்கு உதாரணம் பார்த்து நாங்கள் தண்டு வடம் அதுக்கு ஒரு உதாரணத்தை பற்றி பார்த்து நாங்கள் மிச்ச ஏனைய செலுத்திகளை பற்றி நாங்கள் இந்த பாடத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு சங்கிலி செலுத்துகை. இது எல்லாருமே அறிஞ்சிருப்பேன். அதாவது ஒரு சைக்கிளில் இப்படி பெட்சில் இருக்கும். அதுக்கு குறுக்காக ஒரு செயினை போட்டிருப்பினோம். நாங்களோடத்துல வலுவை கொடுத்தோம்டா அந்த செயினின் ஊடாக மெட்ட பெட்சிலுக்கு அந்த வலு ஊடுகடத்தப்படுது. இதுலேயும் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க 2 பெட்சில் இருக்குது. நாங்கள் முதலாவது பெட்சிலுக்கு ஒரு வேகத்தில் அதை சுழற்றுறோம். அதான் நான் பெரிய பெட்சிலுக்கு நாங்கள் ஒரு வலுவை கொடுக்குறோம். கொடுத்தா அதே வலு தான் சின்ன பெட்சிலுக்கு போகுது, வலு மாறாது. ஆனால் சிறிய பெட்சிலின் முறுக்கமும் வேகமும் மாறும். அதாவது பெரிய பெட்சில் ஒரு தடவை சுத்தினால், அதாவது நான் பார்ப்போம் பெரிய பெட்சில்லில் 100 பெட்கள் இருக்குது, சிறிய பெட்சில்லில் 50 பெட்கள் இருக்குண்டா, அதாவது 100 50 2 கொண்ட விதத்தில் இருக்குது பெட் விகிதம். ஆகவே முதலாவது சில்லு ஒரு தடவை சுத்தினால், அதாவது ஒரு தடவை சுத்திக்க 100 பெட்சில்லு சுத்த போகுது, சின்னல்லி 50 தான் இருக்குது. ஆகவே பெரிய பெட்சில்லு ஒரு தடவை சுத்தினா சின்ன 2 தடவை சுத்தும். அதாவது நாங்கள் பெரிய பெட்சிலிருந்து சிறிய பெட்சிலுக்கு ஒரு வலுவை ஊடுவடத்துவமாக இருந்தால் அதன் வேகம் அதிகரிக்கும். இதில் இன்னொரு விஷயம் அறிஞ்சிருக்கணும். வேகம் அதிகரிக்குது. வேகம் அதிகரித்தால் அந்த சிறிய பெட்சிலால் உருவாக்கப்பட்ட முறுக்கம் குறைவடையும். வேகம் அதிகரித்தால் முறுக்கம் குறையும். முறுக்கத்தை நாங்கள் அதிகரிக்கணுமெண்டா வேகத்தை குறைக்க வேணும். இதுதான் ஒரு பெட்சிலின் தொழில்நுட்பமாக இருக்கு. இது எங்கெங்க பாவிக்கிறன்றது உங்களுக்கு தெரியும். உதாரணம் சைக்கிளில் பாவிப்போம். இல்லை என்று சொன்னால் ஒரு என்ஜினில் சீப்பு தண்டை சுற்றுறதுக்காக நாங்கள் சுழற்சி தண்டிலிருந்து ஒரு வலுவை சீப்பு தண்டுக்கு பெறணும். அதுக்கு என்ன செய்கிறேன்? சீப்பு தண்டிலையும் ஒரு பெட்சில்லு வச்சிருப்பேன், சுழற்சி தண்டிலையும் ஒரு பெட்சில்லு வச்சிருப்பேன், அதுக்கு குறுக்காக ஒரு செயின் ஒன்றை போட்டிருப்பேன். ஆகவே சுழற்சி தண்டு சுத்த அந்த வலு செயின்களுக்கு ஊடாக ஊடுகடத்தப்பட்டு சீப்பு தண்டும் சுழலக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்போ நாங்கள் இந்த சங்கிலி செலுத்துகையில் என்ன பார்க்க போறோம்டா, ஒரு சங்கிலி செலுத்துகை முறையில் வேகம், முறுக்குத்திறன் என்பன பற்சக்கரங்களின் பற்களின் எண்ணிக்கையில் தங்கி இருக்கும். அதான் சொன்னேன் நான், 50 100 கல்லுகள் மாற மாற அதன் வேகம் மாறும். வேகம் மாறினா முறுக்கம் மாறும். அதாவது வேகம் அதிகரிக்க முறுக்கம் குறைவடையும், அல்லாட்டி வேகம் குறைஞ்சா முறுக்கம் அதிகரிக்கும் என்றதை பார்த்தனாங்க. சங்கிலி செலுத்துகை மூலம் வலு ஊடுகடத்தப்படும் போது நழுவி செல்லாது. அதாவது ஒரு சங்கிலியிலேருந்து சங்கிலியூடாக ஒரு நாங்கள் வலுவை ஊடுகடத்த போகிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு நழுவல் ஒன்றும் ஏற்படாது. உதாரணத்துக்கு பெல்ட்டை போடுவோம். 2 கப்பியில் ஒரு பெல்ட்டை போட்டால் சில வேளை இந்த சில்லு சுத்தைக்குள்ள இந்த பெல்ட் அதில் நழுவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் சங்கிலி செலுத்துகையில் அந்த சங்கிலி நழுவுற தன்மையே இருக்காது. அதாவது நாங்கள் ஒரு வலுவை இங்கே கொடுத்தோம்னா அதே அளவு வலுவை நாங்கள் மற்ற பக்கத்தில் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் அதில் ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த சில்லுகள் அச்சுக்கடுக்கு இருக்கிற உற்றாய்வு அல்லாட்டி சில்லு வேகமாக சுத்துறதால வர வெப்பம், அதால் சிறிதளவு வலு இழக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. நாங்கள் ஊற்றிய போதிகைகள், ஊற்றிய மசகிடல்கள், அதாவது ஓயில் எல்லாம் விட்டு நல்ல போதிகள் எல்லாம் போடுவோமாக இருந்தால் அங்கே ஏற்படுற வலு இழப்புக்களை நாங்கள் நல்லாக குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் என்னவா, அங்கே நழுவல்ன்றது ஏற்படாதா. அதான் அடுத்த சொல்லியிருக்கிறேன். இத்தொகுதியை நாங்கள் சிறந்த முறையில் செய்கிறதுக்கு சிறந்த மசகிடல் இருந்தால் அல்லது சிறந்த உராய்வு நீக்கல்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோமாக இருந்தால் இதை நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த சங்கிலி செலுத்துகின்ற அனுகூலங்களை பார்ப்போம். இந்த சங்கிலி செலுத்துகையில் என்ன அனுகூலம், ஏன் நாங்கள் இதில் இந்த பாடத்தில் சங்கிலி செலுத்துகை பட்டி பற்றில்லுகள் அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் பார்க்க போகிறோம். அது இதேன் பார்க்க போகிறோம்டா, நாங்கள் ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு ஒரு வலுவை ஊடுகடத்த போகிறோம்டா இதில் எந்த முறையை சிறந்த முறைன்னு நாங்கள் தெரிவு செய்யணும். அந்த எந்த முறை தான் சிறந்த முறைன்னு தெரிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொன்றையும் அனுகூலங்கள் அல்லாட்டி அதன் பிரதிகூலங்கள் தெரிஞ்சாதான் இந்த வேலைக்கு இந்த முறை நல்லதோ கூடாதோன்றதை பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் இப்போ சங்கிலி செலுத்துகிற அனுகூலங்களை பார்ப்போம். முதலாவது, நழுவும் தன்மை அற்றதா, அதில் சிலிப்பு இல்லை. அதனால பயப்பு நயம் அதிகம். பயப்புன்னு சொல்றது அவுட்புட். பயப்பு நயம் அதிகமாக இருக்குமா. சிறிய பெரிய இடைவெளிகளையும் பயன்படுத்த முடியும். சிறிய பெரிய இடைவெளி என்று சொல்றது ஒரு இந்த இடத்துல இந்த குறித்த ஒரு இடத்துல ஒரு வலுவை நாங்கள் உற்பத்தி செய்த வலுவையோ இல்லாட்டி வழங்கப்பட்ட வலுவை இன்னொரு இடத்துக்கு ஊடுகடத்த போறது தான் இந்த சங்கிலியை பயன்படுத்துகிறோம். அவை ஊடுகடத்தப்படுற இடத்துக்கும் நாங்கள் வலுவை வழங்கப்படுற இடத்துக்குமான அந்த இடைவெளி கிட்டவாகவும் இருக்கலாமா தூரமாகவும் இருக்கலாமா. அந்த இடைவெளி எந்த இடைவெளியிலையும் சங்கிலியை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குதான். அதை விட 8 கொண்டு என்ற வேக வீதத்துக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். 8 கொண்டு என்ற வேக வீதம் என்று சொன்னால் நாங்கள் முதலாவது சில்லை சுத்தினா ஒருக்கா சுத்தினா மற்ற சில்லு 8 தடவை சுத்தக்கூடிய மாதிரி. அல்லாது முதலாவது சில்லை நாங்கள் 8 தடவை சுழட்டினா மற்ற சில்லு 1 தடவை சுழற்றக்கூடிய மாதிரியான அந்த வேக வீத ரேஞ்சுக்கு பயன்படுத்தலாம். அதாவது 1 கொண்டும் பயன்படுத்தலாம், 2 கொண்ட விகிதத்தில் பயன்படுத்தலாம், அல்லது 3 கொண்டா அதாவது 3 தடவை சுத்தினா இவர் ஒருக்கா சுத்துறது, அல்லது 5 கொண்டு 5 தடவை சுத்தினா இவர் ஒருக்கா சுத்துறது. அப்படி 8 கொண்ட வேக வீதம் வரைக்கும் நாங்கள் சங்கிலி செலுத்தியை பயன்படுத்தலாமா. அதுக்கு கூட பயன்படுத்தினா எங்களுக்கு நிறைய எனர்ஜி லாஸ், அதாவது பவர் லாஸ்கள் நிறைய வருமா. அதாவது 10 கொண்ட வீதத்தில் பயன்படுத்த வேண்டி வந்தால், அதாவது இவர் 10 தடவை சுத்தினால் இவர் ஒருக்கா சுத்தணும் அண்ட் அந்த 10 கொண்ட வேக வீதம் ஒன்று வருமாக இருந்தால் அதுக்கும் இந்த சங்கிலி செலுத்துகை சிறந்த தெரிவு இல்லை. அதனால இதை பார்க்குறோம். நாங்கள் எங்களோட வேலைக்கு 8 கொண்ட வீதத்தை விட குறைந்த வீதத்தில் நாங்கள் ஒரு வேக மாற்றத்தையோ பெறணும் என்று சொன்னால் நாங்கள் சங்கிலி செலுத்துகை சிறந்த தெரிவாக இருக்கும். அதுக்கு கூடின வேக வீதம் வரைக்குள்ள சங்கிலி செலுத்துகை ஒரு சிறந்த தெரிவாக இருக்காது. அடுத்து சொல்லினா பட்டி முறையை விட வலு ஊடு கடத்துமாம். அதாவது பெல்ட் டிரைவை விட பெல்ட்டால்
வலு ஊடு கடத்துறதை விடவா சங்கிலியால் கூடிய வலுவை ஊடு கடத்தலாமா. பெல்ட்டால் என்ன பிரச்சனைனா கூடிய வலுவை நாங்கள் ஊடு கடத்த போகிக்க அவர் நழுவ பார்ப்பார். ஆறாவது அச்சில் உருவாக்கப்படும் சுமை பட்டி முறையை விட குறைவானதா. இதை விளக்கமா. அச்சுன்னு சொன்னால் அந்த பட்சில் சுழறதுக்கு ஒரு அச்சொண்டு வச்சிருப்பினேன். அதே மாதிரி நாங்கள் பட்டி செலுத்துகைக்குரிய கப்பிக்கும் ஒரு அச்சை வச்சிருப்பேன். அப்போ இதில் செயினுக்கு ஒரு பட்சில் இருக்கும், அதுக்கு ஒரு அச்சு நடுவில் அச்சொண்டு வச்சுக்கிறேன், சாஃப்ட் உண்டு. பட்டி செலுத்து இந்த கப்பிக்கு நடுவில் ஒரு சாஃப்ட் வச்சிருக்கிறேன். ரெண்டுக்கும் ஒரே அளவு வலுவை ஊடு கடத்துகிற வேலை கொடுக்குறோம். ரெண்டுக்கும் ஒரே அளவு வலுவை ஊடு கடத்துகிற வேலையை கொடுக்கக்குள்ள நாங்கள் பயன்படுத்துகிற ரெண்டு சாஃப்ட்டும் ஒரே அளவில் இருக்க இயலாது. அதாவது பெல்ட்டால் ஊடு கடத்துகிற அந்த கப்பிக்கு ஒரு சாஃப்ட் போட்டிருப்போமே, அந்த சாஃப்டில் கூடிய சுமதாக்கும். ஆகவே அங்கே நாங்கள் மொத்த சாஃப்ட் போட வேண்டிய தேவை ஏற்படுது. ஆனால் செயினால் ஒரு பற்றில்லால வலு ஊடு கடத்துகிறோமே, அங்கே நடுவில் இருக்கிற சாஃப்ட்டுக்கு பெரிய சுமையாக கொடுக்க மாட்டுதான். ஆகவே அங்கே ஒரு மெல்லிய சாஃப்டை பயன்படுத்தலாம். அதான் ஒரு சிறந்த அனுகூலம் என்று சொல்லினா அச்சில் உருவாக்கப்படும் சுமை பட்டி முறையை விட குறைவானது. அடுத்த சங்கிலி செலுத்துக்கு பராமரிப்பு இலகு. பராமரிப்பு இலகு வேண்டாம், நாங்கள் அதுக்கு ஒரு மசகடலை செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் அதுக்குரிய பராமரிப்பு சரியாக இருக்கு. இனிமேல் இவ்வளவு நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஒரு சங்கிலி முறையின் அனுகூலங்களை பற்றி பார்த்தினாங்க. இப்போ சங்கிலி செலுத்துகை பிரதிகூலம் என்றதை பார்ப்போம். சங்கிலி செலுத்துகையின் பிரதிகூலம் என்று பார்க்க கட்டாயம் சுழற்சி சில்லும், அதாவது நாங்கள் ஒரு வலுவை கொடுக்குற சில்லும் சுழற்றப்படும் சில்லும் சரியான நேர்கோட்டில் இருக்கணும், பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அந்த ரெண்டு சில்லும் கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் வித்தியாசப்பட்டா அந்த செயின் கலர தொடங்கிடும். ஆகவே நாங்கள் அந்த பட்டு செயின் சங்கிலி செலுத்தியை நாங்கள் பயன்படுத்திக்குள்ள அங்கே பயன்படுத்தப்படுற ரெண்டு பெட் சில்லும், அதாவது சுழற்றி சில்லும், அதாவது சுத்த போகிற சில்லும் சுழற்றப்படுகிற சில்லிண்டையும் அந்த அலைன்மெண்ட் ஒன்றும் ரெண்டும் சட்டியாக நேருக்கு நேர் இருக்கணும். முன்னுக்கு பின்னுக்கு கொஞ்சம் இறங்கிடாது, இறங்கினா அங்கே செயின் கலண்டுடும். ஆகவே அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். அலைன்மெண்ட் சரியாக பேணணும். அடுத்தது கட்டாயம் மசகடல் தேவை. மசகடல் இல்லாட்டி சத்தம் பெறும், வெப்பம் பெறும், உராய் வரும். இந்த மூண்டாலையும் வலு இழப்பு கூடவாக இருக்கும். ஆகவே மசகிடல்ன்றது அவசியம், மறந்து போய் மசகிடாமல் விடையிலாது. மூன்றாவது ஆரம்ப செலவு அதிகம். அதாவது நாங்கள் 10 மீட்டர் தூரத்துக்கு ஒரு வலுவை ஊடு கடத்த போகிற மாட்டோம், குறைஞ்ச 20 மீட்டர் நீளமான செயினாவது தேவை. அப்போ 20 மீட்டர் செயினை நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு கூடிய செலவாக இருக்கும். ரைட், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் பட்சில்லு செலுத்துகை. இப்போ நாங்கள் செயினை பற்றி பார்க்க ஒரு செயின் தான் பார்த்துனாங்க. பட்சில்லு செலுத்துகைன்றது அது ஒரு மிகப்பெரிய பாடப்பிறப்பு, பெரிய பாடப்பிறப்பு. ஒவ்வொரு பட்சில்லையும் வச்சு எவ்வளவோ வேலை செய்யணும். பல வகையான பட்சில்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு 5 பட்சில்லை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். 5 வகையான பட்சில்லை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று கிடாக்கு சுருளி சில்லு, அல்லாட்டி சர்ப்பம் சில்லுமென்று சொல்லுவினா. அது இங்கிலீஷ். இப்போ தமிழ் 2 இருக்கலாம், ஆனால் இங்கிலீஷ் ஒன்று தான். வோம் அண்ட் வோம் கியர் என்று சொல்லுவினா. சுருளி சில்லு அல்லது சர்ப்பமும் சில்லு என்று சொல்லுவினா. ரெண்டாவது தரங்கு பட்சில்லு, பெவல் கியர் என்று சொல்லுவினா. தரங்கு பட்சில்லு அதை பெவல் கியர் என்று சொல்லுவினா. அடுத்தது எத்தனை பட்சில்லு, ரெக் அண்ட் பீனியன் என்று சொல்றது. எத்தனை பட்சில்லு. நாலாவது சுருளி துணை பட்சில்லு பொறி. முதலாவது பார்த்தது சுருளி சில்லு, இது சுருளி துணை பட்சில்லு பொறி, ஹேலிக்கல் கியர். மற்றது துருத்த பட்சில்லு அல்லது முட் கியர் என்று சொல்லினா, ஸ்பர் கியர் என்று சொல்றது. இப்போ நாங்கள் பல வகை இருக்க கியரில் இந்த 5 தான் இல்லை, நிறையவா இருக்குது. இன்டர்னல் கியர்ஸ் அப்படி சின்ன வித்தியாசத்திலேயே கணக்கு கியர். ஹேலிக்கல் கியர் என்று சொன்னாலே சுருளி துணை பட்சில்லு பொறி, ஹேலிக்கல் கியர் என்று பார்த்தாலே அதில் டபுள் ஹேலிக்கல், சிங்கிள் ஹேலிக்கல், அதுலேயே நிறைய வகை இருக்குது. ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு கியரை பயன்படுத்திவினோம். அப்படி நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த 5 பட்சில்லு இந்த வகைகளை பற்றியும் நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். ஆகவே நாங்கள் அடுத்த முதலாவது பார்க்க போகிற பட்சில்லு வகை சுருளி சில்லு என்று சொல்கிறது. சுருளி சில்லு என்று சொல்கிறது சர்ப்பமும் சில்லும். அதுதான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க, சர்ப்பமும் சில்லு.
அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துப்பீங்க ஒரு ரோட் அதில் த்ரெட் இருக்குது, இங்கால ஒரு பேட் கியர் இருக்குது, அதுதான் கியர் வீல்னு சொல்கிறது, பேட்சில் இருக்குது. அந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகுதியை தான் நாங்கள் சுருளி பேட்சில்னு சொல்கிறோம். இதை பற்றி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இதன் சுழற்சி வேகம் குறைக்கப்பட்டு முறுக்கம் அதிகரிக்கப்படும். அதாவது அதன் வேகம் கிட்டத்தட்ட 20 கொண்டுலேருந்து 300 கொண்டு வரைக்கும் வேகம் வந்து குறைக்கப்படும். அப்போ சரி, எங்களுக்கு வேகம் சரியாக குறைக்கப்பட்டால் அங்கே முறுக்கம் அதிகரிக்கப்படும் என்றதை நாங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது இந்த விஷயம் சுழற்சி திசையை 90 பாகையில் மாற்றலாம். அதாவது அந்த பேட்சில் இந்த திசையில சுத்தினா அந்த ரோட் வந்து இந்த திசையில சுத்துற, அதாவது நாங்கள் சுழற்சி திசையை நாங்கள் 90 பாகையில் மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த பேட்சில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், புரியை சுற்றுவதன் மூலம் பேட்சில் சுற்ற முடியும். அந்த த்ரெட் இருக்கு தானே, அவரை சுத்த பேட்சில் சுற்றுவார. ஆனால் பேட்சில் சுற்றுறதால அந்த புரிய ஒரு நாளும் சுழற்ற முடியாது. அதாவது நாங்கள் பேட்சில் நாங்கள் சுற்றி கொண்டிருப்பமாக இருந்தால் அந்த அதாவது புரிய சுற்றி கொண்டிருப்பமாக இருந்தால் அந்த பேட்சிலும் சுற்றி கொண்டிருப்பார். மாறாக நாங்கள் பேட்சில் நாங்கள் சுத்தமாக வெளிக்கிட்டோம்டா அந்த புரி சுழராது. ஒரு வேயில மட்டும்தான் இவரை நாங்கள் சுழற்ற முடியும். அதனால இவருக்கு ஒரு சிறப்பான பேர் சொல்லினேன், செல்ஃப் லாக் கியர் என்று சொல்றது. செல்ஃப் லாக், அதாவது ஒரு பக்கம் தான் சுற்றுவேன், நாங்கள் கியவில சுற்றி புரிய சுழற்ற முடியாது. அடுத்தது வலுவை ஊடுபடுத்திக்க பொறிமுறை சக்தி குறைவு. ஆகவே இந்த கியரை நாங்கள் பார்க்கக்குள்ள 2 விஷயம் பார்க்குறோம். ஒன்று செல்ஃப் லாக், அதாவது புரிய சுழற்றி தான் நாங்கள் பேட்சில் சுற்றலாம், பேட்சில் சுற்றி ஒரு நாளும் புரிய சுற்ற முடியாது ஒன்று. ரெண்டாவது எப்பவுமே அப்போ தெரியும் புரிய சுற்றினாத்தான் பேட்சில் சுற்றலாம். ஆகவே இங்கே வந்து புரிக்கும் பேட்சிலுக்குமான பல்விகிதம் வித்தியாசம். அதாவது புரிய நாங்கள் ஒரு 20 தடவைக்கு மேலே சுற்றினாத்தான் அந்த பேட்சில் ஒருக்கா சுழற்றக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே எப்படியும் அங்கே வேகம் குறையுது, ஆகவே முறுக்கம் உச்சத்தை அடையுது. அப்போ நாங்கள் அந்த பல்லு ரெண்டையும் நாங்கள் உற்பத்தி செய்யக்குள்ள புரி வந்து 20 தடவை சுற்றக்கூடிய மாதிரி இருக்கக்குள்ள பேட்சில் ஒரு தடவை சுழலக்கூடிய மாதிரி அந்த பேட்சில் அமைச்சாதான் அந்த தொகுதியை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் ஒன்று கொண்டுன்னு சொன்னாங்க பல்லெல்லாம் அந்த 2 பல்லுகளும் ஒன்று சேராமல் இருக்கு. ஆகவே கட்டாயம் இதை பயன்படுத்துகிறேன்டா 20 கொண்டை விட கூடின பல்விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த சுருளி பேட்சில்லு பொரிய நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் நாங்கள் பார்த்த வோம் அண்ட் வோம் கியரை பற்றின விஷயம். அடுத்தது தரங்கு பேட்சில்லு. நீங்கள் பார்ப்பீங்களா இந்த படத்தில் ஒரு கீழே ஒரு பேட்சில்லு, மற்ற சில்லு ஒரு செங்குத்தாக இருக்குது. கீழே இருக்கிற பேட்சில்லு சுற்றினா மற்ற பேட்சில்லு சுற்றும். ஆனால் இங்கே என்ன, பெரிய பேட்சில்ல இருக்குது, சிறு பேட்சில்லும் இருக்குது. பெரிய பேட்சில்ல சுற்றி சிறு பேட்சில்ல சுத்தவும் செய்யலாம், அல்லது சிறு பேட்சில்ல சுற்றினா பெரிய பேட்சில்லும் சுற்றலாம். இங்கே என்ன செய்வது, இங்கேயும் ஒரு சுழற்சியின் திசையை மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது சிறு பேட்சில் இந்த திசையில் சுற்றினா பெரிய சில்லி இந்த திசையில் சுற்றுற, அதாவது இங்கே கிட்ட இந்த படத்தின்படி செங்குத்து திசையில் நாங்கள் சுழற்சியை மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு கடந்த கால கேள்வியில் ஒரு கேள்வி வந்தது, ஒரு கூற்றுவினா இந்த பெவல் கியர் அதாவது தரங்கு பேட்சில்லு சுழற்சி திசையை செங்குத்து திசையில் மாத்திரம் மாற்றக்கூடியது. இந்த கூற்று சரியோ பிள்ளை ஒன்று வந்தது, வேற கூற்றுகளும் வந்தது. ஆனால் இந்த கூற்று பிழையானது. ஏனென்றால் அவர் செங்குத்து திசையிலையும் அந்த சுழற்சியின் திசையை மாற்றுவார். அதை விட 30, 40, 60, 120, 150 பாகைக்கும் அந்த சுழற்சி திசையை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த 2 பேட்சிலும் இப்போ செங்குத்தாக இருக்கிறது, இப்படி அதன் கோணத்தை மாற்றுறதால சுழற்சி திசையையும் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பேட்சில் ஒரு வாகனத்தில் எங்கே இருக்குன்னு சொன்னால் முடிவான செலுத்துகை என்று சொல்றது, ஃபைனல் டிரைவ். முடிவான செலுத்து என்று சொன்னால் அதாவது ப்ரொப்ளர் சாஃப்ட், நாங்கள் பார்த்து நாங்கள் தண்டு மூலம்
வலு ஊடு கடத்துறான்றது ஒரு தண்டு ஒரு திசையில் சுழண்டு கொண்டிருக்க போகுது. ஆனால் எங்களுக்கு சில்லு மற்ற திசையில் சுற்றணும், செங்குத்து திசையில் சுற்றணும். ஆகவே ஒரு ப்ரொப்ளர் சாஃப்டிலிருந்து வார வலுவை என்ன செய்யுது, செங்குத்து திசையில் அந்த சுழற்சி திசையை மாற்றணும். அதுக்கு அங்கே பெவல் கியரை தான் பாவிக்கணும், அதாவது தரங்கு கியரை பாவிக்கணும். ஆனால் நாங்கள் அதை ஃபைனல் டிரைவ்னு சொல்லி ஆட்டோமொபைலில் சொல்கிறோம். அவற்ற தொழிலே வர்ற சுழற்சி திசையை செங்குத்து திசையாக மாற்றுறது தான் அங்கே அதன் தொழிலாக இருக்கும். அப்போ இதை பற்றி பார்த்தோம்னா கூடுதலான வலுவிற்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேண்டிய திசைக்கு சுழற்சி திசையை மாற்றலாம், வேண்டிய திசைக்கு மாற்றக்கூடிய மாதிரி இங்கே இருக்கும். ஆனால் நாங்கள் முதல் பார்த்த வோமன் வோமில் ஸ்க்ரூவை சுற்றினா மட்டும்தான் பற்றில் சுற்றுவார். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எந்த பற்றில் சுற்றினாலும் எந்த பற்றிலும் சுழலக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த பற்றில் வகையை பார்ப்போமாக இருந்தால் எத்தனை பற்றில் அல்லது ரக் அண்ட் பீனியன் என்று சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம், அந்த சட்டத்திலையும் பல்லு பல்லாக இருக்குது, அதன் மேலேயும் ஒரு பற்றில்லோண்டு இருக்க போகுது. அதாவது நாங்கள் ஒரு பற்றில்ல நாங்கள் சுத்துவமாக இருந்தால் அந்த ட்ரக் அசைவார், அல்லது அந்த ரெக்கை அசைப்பமாக இருந்தால் அந்த பற்றில்ல சுத்துவார். இது 2 வழியிலையும் நடக்கும். இது எங்கே பார்க்கலாம்னா முன்னாள் வாகனங்களில் ஸ்டியரிங் கடவு தொகுதியில் சில்ல நாங்கள் திருப்ப போகிறோம். அங்கே வந்து ரக் அண்ட் பீனியனும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எத்தனை பற்றில்களை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது சுழற்சி இயக்கத்தை நேர்கோட்டு இயக்கமாக மாற்றுது. இங்கேயும் ஒரு உதாரணம், அதாவது சுழற்சி இயக்கத்தை நேர்கோட்டு இயக்கமாக மாற்றக்கூடிய ஒரு பொறிமுறையை சொன்னால் ரக் அண்ட் பீனியனாக இருக்கும். அடுத்தது பற்றில் சாதாரணமாக சிறிதாகத்தான் காணப்படும். ரெக்கை விட ஒரு நாளும் அந்த பற்றில் பெருசாக அமைக்கிறே இல்லை. எனவே அங்கேயும் பல்விகிதம் கூடவாக இருக்கும். அதாவது ரெக்கை விட பற்றில் வந்து சின்னனாக செய்வினான். அடுத்தது இது உதாரணம் கடவு தொகுதிக்கு பயன்படுத்தப்படும் என்றது இருக்கு. இப்போ நான் அடுத்த வகை பற்றில் பார்ப்போம். ஹேலிகல் கியர் என்று சொல்றது சுருளி துணை பொறி பட்சில்லு என்று சொல்றது. அதாவது நீங்கள் வளமையாக பார்க்குற பட்சில்லுகள் என்ற பல் வந்து ஒரு முகத்துக்கு நேராக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்லுகள் சரிவாக இருக்குது. இங்கே தரப்பட்ட படம் வந்து ஒரு டபுள் ஹேலிக்கல் என்று சொல்கிறது. அதாவது 2 பக்கத்தாலேயும் பல் வெட்டப்பட்டிருக்கு, தனியாக ஒன்றுள்ளதும் இருக்குது. இந்த பட்சில் வந்து பொறிமுறை வலுவை ஊடுபடுத்துறது ஒரு மிகச்சிறந்த ஒன்று. அதாவது சாதாரண கியரை விட 2 பட்சில் பயன்படுத்துகிறத விட இங்கே 2 பல்லுகள், அதாவது சிறிய அந்த மேலே இருக்கிற பட்சிலுக்கும் கீழே இருக்கிற பட்சில்களுக்கும் அந்த பல்லு பொருந்துற பரப்பளவு, அதாவது கண்டக்ட் ஏரியா அதிகமாக இருக்கும். ஆகவே பல்லுகளுக்கு இடையான மோதுகைகள் குறைவாக இருக்கும். அதனால டெண்ட், அதாவது பல்லுகளுக்கு இடையிலான மோதுகைகள் குறைவாக இருக்கிறதால இருக்கிற டெண்ட் நன்மை சத்தம் குறைவானதாக இருக்கும். சத்தம் குறைவான்னு சொன்னால் எங்களுக்கு வல்லுகள் அப்போ குறைஞ்சிடும். அடுத்தது இந்த பற்றில்கள் தேய்வர அளவு குறைவாக இருக்கும். அப்போ பார்ப்போம், அதன் பற்கள் முகத்தை சரிவாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதன் பற்கள் அந்த முகத்துக்கு சரிவாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குமா. வலு ஊடுகடத்தலின் போது பொறிமுறை சக்தி அதிகம். வலு ஊடுகடத்தலின் போது பொறிமுறை சக்தி வந்து இந்த தொகுதிக்கு அதிகமாக இருக்கும். தொழிற்படும் பொழுது ஒப்பீட்டளவில் சத்தம் குறைவு. தொழிற்படும் போது ஒப்பீட்டளவில் சத்தம் குறைவானதாக இருக்கும். அடுத்தது பாரிய வலு கொண்ட இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும். உதாரணம், பெரிய வாகனங்களுடைய கியர் பாக்ஸில் இருக்கிற பட்சில்லுகள் எல்லாம் ஹேலிகல் கியர் வகையை சேர்ந்ததாக இருக்கும். இப்போ அடுத்த பட்சில் நாங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்த்தது துருத்த பட்சில் இல்லாட்டி முட் கியர் என்று சொல்லுவீங்க. அதாவது அந்த முகத்துக்கு நேராக அந்த பற்கள் காணப்படும். நாங்கள் இந்த பட்சில் வலிமையாக கண்டிருப்போம். இப்போ இந்த பட்சில் பற்றி நாங்கள் பார்க்க போனால், அதாவது பற்கள் வந்து சமாந்தரமாக காணப்படும், குறைந்த வேகங்களுக்கு இதை பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் ஒரு பட்சில்லு என்ற இடத்துல இருக்கிற பட்சில்லுகள் என்ற இடத்துல இருக்கிற வகைகளை பற்றி பார்த்தோம். வகையில நாங்கள் எல்லாம் பார்க்கல, ஒரு பிரதானமாக ஒரு 5 வகைகளை பற்றி நாங்கள் இங்கே பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த பட்சில்லுகளால் வர்ற அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்னன்றதை பார்ப்போம். சரியோ?
ரைட். பற்றில் செலுத்துகின்ற அனுகூலம் என்று பார்க்கக்குள்ள அதுவும் நழுவும் தன்மையற்றது. ரெண்டு பல்லோட பல்லு கொழுவி இருக்க போது, ஆகவே ஒன்று நழுவுற தன்மை அற்றதாக இருக்கும். அதை விட மிகச்சிறிய இடைவெளிகளிலும் பயன்படுத்தலாம். மிகச்சிறிய இடைவெளி, அதாவது செயினையும் நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லுவோம் வழிய மிக சின்ன இடைவெளிகளுக்கு பயன்படுத்துறது கஷ்டம். பாருங்க, பற்றில் மிகச்சிறிய இடைவெளியில் பயன்படுத்தலாம்ன்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம், பழைய காலத்தில் எங்களுடைய அப்பாக்கள் கட்டியிருக்கிற கைமணி கூட நீங்கள் கலட்டி பார்ப்பீங்களா இருந்தால் அங்கே ஒரு 20க்கு மேற்பட்ட பற்றில்கள் இருக்கு. அந்த பற்றில் சுற்றுறதால தான் எங்களுக்கு அந்த செகண்ட் கம்பி, நிமிஷ கம்பி, மணித்தியல கம்பி ஓடுது. அதிலேருந்து நாங்கள் ஒரு உதாரணத்தை விளங்கி கொள்கிறோம். இங்கேயோடத்துலேருந்து ஒரு சுழற்சியை கொடுக்கக்குள்ள பற்றில் பல் விகிதங்கள் மாற்றுறதால ஒவ்வொரு கம்பியும் சுழல்ற வேகத்தங்களால் மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே மிக நெருக்கமாக பற்றில்லுக்களை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. ரெண்டாவது, இந்த பற்றில்லுக்களை பயன்படுத்துறதுக்கு சமாந்தர அச்சுக்களை பயன்படுத்துறது. நீங்களே பார்த்து நீங்கள் கேள்விகள் இந்த பெவல் கியர்ன்னு சொன்னால் ஒன்று இந்த அச்சில் இருக்கலாம், மற்றது இன்னொரு அச்சில் இருக்கலாம். ஆகவே அங்கே சமாந்தர அச்சுக்கள் இந்த பற்றில்லுகளுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கதி விகிதம் மாறாமல் காணப்படும். கதி விகிதம் மாறாமல் காணப்படும் என்று சொல்றது, ஒரே பல் விகிதம் உள்ள 2 பற்றில்லுகளை வச்சா இது 100 RPM, அதாவது நிமிஷத்துக்கு 100 தடவை சுற்றினா இந்த பற்றிலும் நிமிஷத்துக்கு 100 தடவை சுற்றும். ஆனால் இதை நாங்கள் பெல்ட்டுகளை பாவிக்க போனால் இது சிலோட 100 தடவை சுத்தேக்குள்ள நழுவல் காரணமாக இவர் 98-95 தடவை தான் சுற்றுவார். ஆனால் இங்கே பல் விகிதம் எப்பவுமே மாறாது. கூடிய குறைந்த வலு ஊடுகடத்தில் செய்யலாம், கொஞ்சம் சின்ன வலு ஊடுகடத்திலையும் செய்யலாம், மிக உச்சமான வலு ஊடுகடத்திலையும் இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கூடிய கியர் விகிதத்தில் பயன்படுத்தலாம். கூடிய கியர் விகிதம் சொன்னால் இவர் ஒரு தடவை சுற்றினா இது 15 தடவை சுற்றக்கூடிய கூடிய கியர் விகிதத்தையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பற்றில் செலுத்துகின்ற பிரதிகூலம் என்று பார்த்தோம்டா, இந்த பற்றில் வகைன்ற பிரதிகூலம் என்று பார்த்தா இடைவெளி கூடிய இடங்களுக்கு பயன்படுத்தலாது. பயன்படுத்தலான்றத விட பயன்படுத்துறது கடினம் அல்லது செலவு அதிகம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படுற வலுவை இந்த தூரத்தில் பயன்படுத்த போகிறோம்டா ஒரு 2 அளவான பற்றில்களை பாவிச்சோம்டா நாங்கள் பல்லும் பொருந்தோணும். ஆகவே சின்ன வட்டமான 2 இருந்தாலே இவர் சுழறதால மற்றவர் சுழற்றப்பட முடியும். இதுவே ஒரு 20 மீட்டர் தூரத்துக்கு அந்த வலுவை ஊடுகடத்தோணுமெண்டா குறைஞ்சதாங்க உற்பத்தி செய்யப்படுற ஒரு பற்றில்லின் விட்டம் 10 மீட்டர் விட்டமான பற்றில் செய்தால் தான் மற்றதும் 10 மீட்டர் ஒன்று பொருந்தும். 10 மீட்டர் விட்டமுள்ள ஒரு பற்றில் இரும்பில் செய்து அதை பொருத்தி அதை தொழிற்படுத்துகிற நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனால தான் இடைவெளி கூடின இடங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாதே கைவிடினோம். ரெண்டாவது, மசகடல் அவசியம். மசகடாட்டி அந்த சத்தம் உராய்வு கூடுறதாலையும் வலுவளப்பு குறையலாம். ரெண்டாவது அதன் பிரச்சனை சத்தம் அதிர்வு கூடினது. மூன்றாவது, ஆரம்ப விலை அதிகமானதாக இருக்கும். இதுதான் ஒரு பற்றில்லு தொகுதியின் பிரதிகூலமாக அமையுது. நாங்கள் அடுத்த முறை பார்க்க போகிறோம் பட்டி செலுத்துகை. பட்டி செலுத்துகையிலையும் பிரதானமாக நாங்கள் பட்டியை 4 வகைப்படுத்துகிறோம். நீங்கள் அதில் முதலாவது பார்ப்பீங்களா இருந்தால் ரவுண்ட் பெல்ட் இருக்குது, உருண்டை பட்டி. என்னன்றது நான் பார்ப்பேன். வி பெல்ட் ஒரு வி ஷேப்பில் வர்ற, ஆகவே வி பெல்ட் என்று சொல்கிறோம். இல்லாட்டி வி பட்டி. மற்றது ஃப்ளட் பெல்ட், தட்டை பட்டி. அது சாதாரணமாக ஒரு தட்டையான பட்டியாக இருக்கும். மற்ற டுத் பெல்ட் என்று பெட் பட்டி என்று சொல்கிறது. அது பல்லாக படத்தில் இருக்கிற மாதிரி அந்த பெட் பட்டி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த 4 வகையான பட்டிகளை பற்றியும் பார்த்துட்டு அவன் அனுகூலம் பிரதிகூலத்தை பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்குறது வி பெல்ட். ஒரு வி பெல்ட் குறுக்கு வெட்டு இருக்குது. நாங்கள் வி பெல்ட்டை பற்றி பார்ப்போமா இருந்தால், வி பட்டி பெரும்பாலும் உயர் வலுவை ஊடுகடத்த பயன்படும். வி பெல்ட் பெரும்பாலும் உயர் வலுவை ஊடுகடத்துறதுக்கு பயன்படுமா? குறுகிய தூரத்திலும் வலுவை ஊடுகடத்தலாமா? குறுகிய தூரத்திலும் வலுவை ஊடுகடத்தலாமா? இது எங்கெங்க காணப்படுமெண்டா, வாகன என்ஜின்ல. வாகன என்ஜின்ல ஃபேன் இருக்குது. அதுண்ட பேட்டரியை ஏற்றம் செய்யறதுக்கு டைனமோக்கள் இருக்கும், அதாவது ஆல்டர்னேட்டர்ஸ் என்று சொல்றது வாகனத்தில்.
அவைகளுக்குரிய சுழற்சியை கொடுக்கறதுக்கு அங்கே சுழற்சி தண்டோட பொருத்தப்பட்ட கப்பிகள்ல இருந்து வி பெல்ட்டை தான் அங்கே பயன்படுத்தினேன். இதை விட நீங்கள் வி பெல்ட் கண்ணால் பார்த்துருப்பீங்க. லேம் மாஸ்டர் அந்த வி பெல்ட் வெளியிலேயே தெரியும். 2 தவாளிப்புள்ள 2 கப்பிகளுக்கு இடையில 2 பெல்ட் போட்டிருப்பேன், வி பெல்ட். ஆகவே அவ்வாறான இடங்களுக்கு வி பெல்ட்டை பயன்படுத்தினோம். நாங்கள் அடுத்த பெல்ட்டை பற்றி பார்ப்போம். தட்டை பட்டி. தட்டையான பட்டி தண்டுகளில் வலுவை ஊடுகடத்த பயன்படுத்தப்படும். கூடிய இடம் இருக்கும் இடங்களுக்கு பொருத்தமானது. அதாவது தட்டைப்பட்டி என்னன்னு சொன்னால் சரியான அகலங்கூடினது. சட்டப்பட்டியை அகலமானதை தான் பயன்படுத்துவோம். இதை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மில், ஒரு அரைக்கு மாலை தூள் அல்லட்டு மா அரைக்கிற இடங்களில் பார்த்தீங்களா அந்த இயந்திரத்தை இயக்கிறதுக்கு தட்டைப்பட்டி தான் பயன்படுத்தினோம். ஒரு அகலங்கூடின பட்டியாக இருக்குது. ஆகவே நாங்கள் தட்டைப்பட்டியை பயன்படுத்திக்கல ஒரு கூடிய இடம் இருக்கிற இடமாக தான் நாங்கள் அதை பயன்படுத்துவோம். இப்போ ஒரு என்ஜின் ஒன்றுக்கு ஒரு என்ஜின் வந்து செய்யக்கு உற்பத்தி செய்யக்கு இந்த வளவாக இருக்குது. அங்கே நாங்கள் தட்டைப்பட்டியை பயன்படுத்தணும்னு சொன்னால் அகலங்கூடின தட்டைப்பட்டியை பயன்படுத்திக்க அந்த தட்டைப்பட்டிக்கான இடைவெளியை விடவே எங்களுக்கு என்ஜின் பெருசாக போயிடும். ஆனால் மில்லுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே போதுமான அளவு இடம் இருக்கிறபடியால் நாங்கள் அகலங்கூடின தட்டைப்பட்டிகளை அங்கே பயன்படுத்துகிறோம். ஆகவே சிறிய இடங்கள் ஏதாவது இயந்திரங்கள் அங்கே பயன்படுத்த போய்க்குள்ள நாங்கள் தட்டைப்பட்டியை விளக்குறதுக்குரிய ஒரு காரணம் அவருக்கு கூடிய இடைவெளி தேவை. அப்போ அங்கே நாங்கள் பயன்படுத்த இல்லாது. 2வது தட்டைப்பட்டின்னு நாங்கள் நன்மைன்னு சொல்லிக்க மிக மலிவான உண்டு. ஆக மிக தூரத்துக்கு ஊடுபடுத்துறதுக்கு நாங்கள் தட்டைப்பட்டியை பயன்படுத்தலாம். மிச்ச எல்லா பட்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனையால் ஒரு பகுதி சேதமடைஞ்சா அந்த பட்டியை கலட்டி தூர எறிஞ்சிட்டு புது பட்டியை தான் வாங்கி கொள்வோணும். ஆனால் தட்டைப்பட்டி அப்படி இல்லை. ஒரு பக்கம் சேதம் இருந்தால் அதை மட்டும் வெட்டி அகற்றிட்டு புதிய பட்டியை அதோட பொருத்தி தச்சிட்டு நாங்கள் அந்த தட்டைப்பட்டியை பயன்படுத்தலாம். அதை விட 2 சுழறதுக்கும் சுழற்றப்படுற கப்பிகளுக்கு இடையில அலைன்மெண்ட் நேர்கோட்டில் இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. தட்டைப்பட்டிக்கு மட்டும் இல்லை, எந்த பெல்ட்டுக்குமே அலைன்மெண்ட் நேராக இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. அப்போ இதை வந்து அதனால் பெரிய அரைக்கு மாலைகள் தும்பு தொழிற்சாலைகள் இருக்கிற இயந்திரங்களை இயக்கிறதுக்கு நாங்கள் தட்டைப்பட்டியை பயன்படுத்துகிறோம். ஒரு மிக மலிவான ஒரு முறை கூட. அடுத்தது உருண்டைப்பட்டி. உருண்டைப்பட்டியும் பள்ளங்கள் உள்ள கப்பிகள் பயன்படுத்தப்படும். அது வந்து ஒரு குறைவான வலுவத்தான மூடு கடத்துவார். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தையல் மெஷினில் அந்த காலால் சுத்தக ஒரு பெரிய சக்கரம் சுற்றுவார். அங்கே சுத்தப்படுற வலுவை தையல் இயந்திரத்துக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் உருண்டைப்பட்டி பயன்படுத்துவோம். அதை விட நீங்கள் டேப் ரெக்கார்டுகள், சிடி பிளேயர்கள் அண்டு பார்க்கக்குள்ள சின்ன அந்த மோட்டர்களை சுற்றுறதுக்கெல்லாம் நாங்கள் உருண்டைப்பட்டியை தான் பயன்படுத்துவோம். உருண்டைப்பட்டிக்கும் அலைன்மெண்ட் தேவையில்லை. 2 கப்பிக்கும் இடையில் அந்த அலைன்மெண்ட் வித்தியாசப்பட்டாலும் அந்த பட்டி நழுவாமல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு குறைந்த அளவு வலுவைத்தான் ஊடு கடத்தக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது பார்க்க போகிறது பெட்பட்டி. பல்லு வடிவமான பட்டி. ஆகவே பல்லு வடிவமான பட்டியை நாங்கள் பயன்படுத்துகிற கப்பியிலையும் பல் அடையாளம் இருக்கு. இதை பற்றி சொல்லுவோமா இருந்தால் நழுவி செல்வதை தவிர்க்கும் இடங்களுக்கு பயன்படுத்தப்படும். மிச்ச எல்லா பட்டிக்கும் லோட் கூடினா சும கூடினா நழுவ பார்க்கும். ஆனால் இது வந்து பல்லாக இருக்கிறபடியால் அமைப்பு இங்கே அந்த ஸ்லீப் பண்ணுற தன்மை குறைவாக காணப்படும். இதுக்காக இவை பெட்சங்கரங்களை தான் பயன்படுத்த போயின. இதுக்கு பயன்படுத்துகிற உதாரணம் சுழற்சி தண்டையும் சீப்பு தண்டுக்கு நான் ஒரு வலுவை ஊடு கடத்துறதுக்கு செயின் பாவிக்கலாம்னு சொன்னேன்னா அடுத்த தெரிவு பெட்பட்டியும் பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு சுழற்சி தண்டிலிருந்து ஒரு சீப்பு தண்டுக்கு நாங்கள் ஒரு இயக்கத்தை பெறுறதுக்கு பயன்படுத்தப்படுற முறை கியர் வீல், அதாவது பெட் சக்கரங்களை பயன்படுத்துகிறோம், இல்லாட்டி செயினை பயன்படுத்துகிறோம், இல்லாட்டி பெட்பட்டி. இந்த 3 தான் நாங்கள் வாகனங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இதுதான் ஒரு பெட்பட்டி. இதை தவிர நாங்கள் ஓவரோலாக அதாவது பட்டிகள் எல்லாத்திൻ്றையும் அனுகூலங்களை பார்ப்போம். அதில் முதலாவது அனுகூலம் வந்து ஒரு இலகுவானது. மற்ற 2ஐயும் விட இது வந்து ஒரு இலகுவான ஒன்றாக இருக்கும். அதாவது பேரம் குறைஞ்சது. செயினையும் இது செயின் கியரோடு ஒப்படைக்க மிக மிக பேரம் குறைஞ்சது ஒன்றாக இருக்கும். கையாளுறது இலகுவாக இருக்கும். 2வது 2மே அந்த 2ஓடையும் ஒப்படைக்க மெலிவானதாக இருக்கும். சமாந்தர அச்சுக்கள் தேவையில்லை. சரியான பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் இருந்தால் தான் தொழிற்படுத்தலாம் என்ற அவசியம் இல்லை.
மிகச்சுமை ஓவர்லோட், இறுகுதல், ஜாம் ஆகிறது போன்றவை இடம்பெறாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் ஒரு செயினாலே இல்லாட்டி பட்கியரால் ஒரு வலுவை ஊடுகடத்துகிறோம். அதாவது இது சுழறுது, மற்ற வீல் வந்து சுழற்றப்படுது, மற்ற வீல் சுழற்றப்படுது. சுழற்றப்படுற வீல் எங்கேயாவது இறுகிட்டுதண்டா, அந்த சுழற்றப்படுற வீல் ஏதாவது ஒன்றில் இறுகிட்டுதண்டா, ஜாம் ஆகிட்டுதண்டா. சுழற்ற வீல் என்ன செய்ய வேண்டாம், அவரை எப்படியாவது சுழற்றணும்னு முயற்சித்து கொண்டிருப்பார். ஆகவே அதுக்கு ஒரு வலுவை நாங்கள் ஒரு மோட்டரால் கொடுக்குறோம்டா, மோட்டருக்கு உயர் முறுக்கத்தை பெறுவார். உயர் முறுக்கத்தை பெறக்குள்ளே அவர் கூடிய மின்னோட்டத்தை பெற்று அந்த மோட்டார் ஸ்டோட எரிஞ்சிடும், மோட்டார் எரிஞ்சிடும். இதுவே பட்டி முறையாக இருந்திருந்தா, சுழற்றப்படுற கப்பி வந்து எங்கே ஒன்றில் இறுகிட்டாரண்டா என்ன செய்யும், பட்டி அதுலேயே நழுவ வலிக்கிட்டுருவார். நழுவ வலிக்கிட்டா இதுக்கு வலுவை கொடுக்குற மோட்டருக்கு ஓவர்லோட், உயர் சுமை வராது, அதனால் கூடிய மின்னோட்டம் வராது, மோட்டார் எரிய மாட்டுது. ஆகவே எங்கேயாவது இறுகினா பெல்ட் நழுவ தொடங்கிடும். அப்போ அது ஒரு நன்மையாக இருக்கும். சத்தம் அதிர்வுன்றது சரியான குறைவு. ஒரு வைப்ரேஷன் அதிர்வை உறிஞ்சக்கூடியதாக இருக்கும். மசகுடல் அவசியம் இல்லை. மசகுடல் பெல்ட்டுக்கு தேவையில்லை, ஆனால் அந்த சுழற்றப்படுற கப்பின் அச்சுகளுக்கு மசகுடல் செய்ய வேணும். குறைந்த பராமரிப்பு செலவு. தூரம் கூடும் போது செலவு குறையும். அதாவது ஒரு இடத்துலேருந்து தூரம் கூடைக்குள்ள அங்கே வர்ற செலவு வந்து மிச்ச ரெண்டோடைய ஒப்புடைக்குள்ள குறைவாகனதாக இருக்கு. அடுத்தது பார்க்கிறோம் நாங்கள் பட்டி செலுத்துகையின் பிரதிகூலங்கள். பட்டி செலுத்தையின் பிரதிகூலம் என்று பார்க்கக்குள்ள சுழற்சி வேகம் ஒரே பெருமானமாகவோ சமனாகவோ காணப்படாது. ஏன், இவர் சுழறார், இவர் சுழற்றப்படுறார். அந்த பட்டில் ஒரு சின்ன நழுவலாக இருந்தால் இவர் 1000 RPM சுற்றுவராக இருந்தால் இவர் சில 980 RPM சுற்றுவார், நழுவல் காரணமாக. ஆகவே சுழற்சி வேகங்கள் ஒரே பெருமானத்திலேயோ அல்லது சமனானதாகவோ காணப்படாது. குறைந்த வலுவைத்தானா மூடு கடத்த முடியும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு 370 கிலோவாட்ஸ் என்ற ஒரு வலுவை விட குறைஞ்ச வலுக்கள் இருந்த மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம். இதை விட கூடிய வலுவை நாங்கள் ஊடு கடத்த போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பட்டி செலுத்துகை சிறந்த தெரிவு இல்லை. நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். தூரம் கூட இடமாக இருந்தால் நாங்கள் செயினை பாவிப்போம், கிட்டவே இருந்தால் பட்சில்ல பாவிப்போம், ஏதோ ஒரு அடுத்த ஒரு முறைக்கு போவோம். கதி அதிகரிக்கும் போது வெப்பம் உருவாகும். ஆகவே ஒரு செட்டியான ஸ்பீட், அதாவது 35 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை விட கூடின வேகத்தில் பயன்படுத்த போய் என்ன நடக்குது, பெல்ட்டில் ஹீட் ஆகும். அதனால் பெல்ட் வந்து பழுதடைந்து விரைவாக அறக்கூடிய நிலைக்கு வரும். ஆகவே உச்சர் வேகத்தில் பயன்படுத்துகிற இடத்துக்கும் நாங்கள் பெல்ட்டை பயன்படுத்த மாட்டோம். அங்கே நாங்கள் செயின் அல்லது பட்சில் முறைக்கு நாங்கள் போக வேண்டி இருக்கு. அடுத்தது -30 பாய்சிக்கும் 80 பாய்சிக்கும் இடையிலான வெப்பநிலையில் மட்டும் தொழிற்படுமா. ஆகவே ஒரு உச்ச வெப்பநிலை அடையக்கூடிய ஒரு உபகரணங்களில் நாங்கள் அந்த இடங்களில் பெல்ட்டை நாங்கள் பாவிக்க இயலாமல் போகும். அதாவது 100 பாய்சியோட கூடிய வெப்பநிலையில் ஒரு இயந்திரம் தொழிற்படுமெண்டா அங்கே பெல்ட் பாவிக்கல, அது அங்கே வேறு ஒரு தெரிவை செய்ய வேண்டி இருக்கு. அடுத்த இதுக்கு கூடியளவு கப்பிகள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். கூடியளவு கப்பிகள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அது என்னென்னத்துக்கு, அந்த இப்போ 2 இடத்துல போடுறோம், இது சுழற்றப்படுறது, இது சுழல்றது, 2க்கும் இடையில கப்பியை போட்டால் இந்த பெல்ட்டின் டென்ஷன், அதாவது பெல்ட்டின் இழுவையை சரிப்படுத்துறதுக்கு, பட்டியை இருக்கிறதுக்கும், அடுத்த இந்த பட்டி சில வேளை கலராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பல வகையான கப்பிகளை பயன்படுத்த வேண்டி இருக்கு. ஆகவே இந்தியன் பாடத்தில் நாங்கள் ஒரு வலுவை இன்னொரு இடத்திற்கு எப்படி ஊடு கடத்துறன்ற சில முறைகளை பார்த்து நாங்கள் பட்டி முறை, அப்புறம் அந்த பட்டியிலையும் என்னென்ன பட்டி இருக்குன்ற ஒரு வகையை பார்த்து நாங்கள் அந்த பட்டி என்னென்னத்துக்கு பயன்படுத்துகிறன்ற உதாரணங்களையும் பார்த்தன. அடுத்தது நாங்கள் பட்சில்லு முறைகளை பயன்படுத்தினாங்கள். அடுத்தது சங்கிலி முறைகளை பயன்படுத்துறதை பார்த்தினாங்கள். பிறகு அங்கே இருக்கிற அதிൻ്റെ அனுகூலங்கள் பிரதிகூலங்களை பற்றி பார்த்தினாங்கள். இந்த அனுகூலம் பிரதிகூலங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். ஒரு வினா பத்திரத்தில் ஒரு நாளுமே கேள்வி வராது பட்சில்லின்ற அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்னன்னு வராது. அங்கே எப்படி கேள்வி வருமெண்டா, ஒரு குறித்த இயந்திரம், சில அந்த குறித்த இயந்திரம் எவ்வளவு வலுவை ஊடுகடத்தும், வலுவை எவ்வளவு தூரத்தில் ஊடுகடத்தணும், ஏதாவது தந்து இதுக்கு பொருத்தமான வலு ஊடுகடத்தல் முறை ஒன்றினை குறிப்பிடுக.
ரெண்டாவது அதை பயன்படுத்துவதன் நோக்கம் யாது. ஆகவே எங்களுக்கு ஒவ்வொரு வலுவூடுதல் முறையிடையும் அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்படியான வினாக்களை அணுகிறதுக்கு. இல்லாட்டி என்னோடத்துல இந்த வகை வலுவூடுதலை இதுக்கு பயன்படுத்த முடியாமைக்கான காரணத்தை விளக்குகின்றா அந்த முறையில் இருக்கிற பிரதிகூலங்களை உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருந்திருக்கணும். இல்லாட்டி உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்கள் ஒரு வேலையை செய்ய போகக்குள்ள ஒரு வலுவை என்னோட வலுவுக்கு ஊடுகடத்தைக்குள்ள எந்த முறையை நீங்க சரியாக தெரிவு செய்யணும், பச்சில்லா செயினா பட்டியா அன்றதை பார்க்கறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, இதுண்ட அனுகூலங்கள் பிரதிகூலங்களை தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கு. அதுதான் நாங்கள் இந்த பாடத்திட்டத்தில் படிச்சினாங்க. இந்த ஏனைய தேர்ச்சி மட்டங்களை அடுத்த வகுப்பில் கற்கக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.